ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 33வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா சந்தோஷமா இருக்க வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெய் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 யோவான் 4வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 யோவான் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த குட்டி கதை யார் பத்தினா பவுல் பத்தி ஃப்ரெண்ட்ஸ். பவுல் வந்து நெருப்பம் எழுதியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சின்ன சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல 4வது அதிகாரம் முழுவதும் இந்த கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிலிப்பியர் 4வது அதிகாரம் படிச்சீங்கன்னா இந்த கதை நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஊழியக்கார அம்மாவுக்கும் சண்டை வந்தது. ஏதோ பிரச்சனை மனசா போகுது. அப்ப பவுல் வந்து சொல்றாரு, நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, எல்லா வேண்டுதலும் விண்ணப்பத்தோட தியானம் தெரியப்படுத்துங்க, எப்போதும் சந்தோஷமா இருக்க சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கும் தெரியும், நான் குறைபடும் போதிக்கப்பட்டேன், நான் பரிபூர்ணமா அடையும் போதிக்கப்பட்டேன், எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமா இருக்கு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அவர் வந்து என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா காசு பணம் நல்லா வீடு வசதி வாய்ப்பு சாப்பாடு நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா துன்பம் துயரம் கஷ்டம் பாடு உபத்திரம் கண்ணீர் வேதனை தோல்விகள் வரும்போது அவங்க சோர்ந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் சொல்றாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்பம் மட்டும் வராது துன்பம் மட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சேர்த்து தான் வரும். நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எப்போ துன்பம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எந்த நேரத்துல பவுல் சொன்னது போல நான் மன ரம்மியமா சந்தோஷமா இருக்க சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன தாட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பவுல் வந்தது போல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் வந்து தோல்விகள் வரலாம், பண கஷ்டங்கள் வரலாம், நெருக்கடி வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், வறுமை நேரம் வரலாம், நமக்கு வேலையில்லா சுச்சுவேஷன் வரலாம், நம்முடைய நம்பினவர்களை கைவிடலாம். எந்த சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண சோர்ந்து போகல ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பவுல் சொன்ன போல நம்ம காசு பணம் சொத்து சுகம் நல்ல காசு நல்லா சாப்பாடு உணவு நல்லா இருக்கும்போது லக்ஸரியா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா டவுன் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த நிலைமையில நம்ம மன ரம்மியமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரோஜனமா நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends, bye.